ஹாய் எவ்ரி ஒன், அஸ்லாம் வலைக்கும். லாஸ்ட்டாக நாங்கள் மீட் பண்ணி மோர் தென் 10 days ஆகிற இந்த வீடியோ நான் நவம்பரில் எடுத்தது. எனக்கு எடிட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கோ ஒழுங்கான மைண்ட் செட் எனக்கு ஈக்கல்ல. ஸ்ரீலங்காட சுச்சுவேஷன் நல்லாவே விவசாயத்தான் இருந்தேன். தூரத்தில் இருந்தாலும் மைண்ட் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தேன். ஸோ எனக்கு நல்லாவே டைம் எடுத்து கொஞ்சம் பேக் டு நார்மல் வரத்துக்கு. இன்றைக்கான வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் குயிக்காக ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு நான் கொஞ்சம் வெளியில் போக பார்க்குறேன். நான் டின்னருக்கும் செஞ்சு வச்சுட்டு தான் போகிறேன். வெதர் ப்ளசண்ட் ஆகிக்கிறேன். ஸோ நான் குயிக்காக டின்னருக்கு மலாய் சிக்கன் செஞ்சு வச்சுட்டு வெளியில் போக பார்க்குறேன். அதுக்கு நான் இடத்துல சிக்கன் 500 grams மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon சேர்க்குறேன். நான் சிக்கனை மெரினேட் பண்ணுறதுக்கு அதோட யோகர்ட் நான் இடத்துல 1/4 cup மாதிரி எடுத்துக்கிறேன். அது மாதிரி மயோனைஸ் 2 tablespoon சேர்த்திக்கிறேன். சால்ட்டும் சேர்த்திக்கிறேன். பெப்பர் பவுடர் 2 teaspoon சேர்க்குறேன். அண்ட் 1/2 lemon ஜூஸ் சேர்க்குறேன். நான் இடத்துல மலாய் சிக்கனில் மெயின் இன்க்ரீடியன்ட் ஃப்ரெஷ் க்ரீம். என்கிட்ட க்ரீம் இல்லை. ஸோ என்கிட்ட ஈக்கிற இன்க்ரீடியன்ஸால் நான் செஞ்சு எடுக்க பார்க்குறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி எவ்வளோ மெரினேட்டாக நாங்கள் டைம் கொடுக்குறோம் அந்தளவுக்கு சிக்கன் டேஸ்ட்டாக வரும். நான் ஒரு 1/2 hour மாதிரி வைக்க பார்க்குறேன். லஞ்ச் சிக்கன் ரெப் தான் செஞ்சு எடுத்துக்கொண்டு போக பார்க்குறேன். அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் இடத்துல அரௌண்ட் 100 grams மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கு கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். 1 tablespoon சேர்த்திக்கிறேன். அண்ட் சால்ட்டும் சேர்க்குறேன். அதோட பெப்பர் பவுடர் 1 teaspoon சேர்க்குறேன். நான் கியூமின் பவுடர் 1.5 teaspoon சேர்க்குறேன். பெப்ரிக்கா சேர்க்குறேன். இடத்துல பெப்ரிக்காவும் 1.5 teaspoon சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுண்டா இடத்துல அனியன் பவுடரும் சேர்க்கலும் அதெல்லாம் சேர்த்துட்டு நான் அதையும் கொஞ்சம் மெரினேட் பண்ணி வைக்கிறேன். மிச்ச நேரம் இல்லை, ஒரு 15 minutes மாதிரி தான் வைக்கிறேன். சிக்கன் ஃபில்லிங் செய்கிறதுக்கு நான் பேனில் 2 tablespoon ஆயில் சேர்க்குறேன். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். மீன்வேல் நான் குயிக்காக பெல் பேப்பரை தான் கட் பண்ணி எடுக்கிறேன். இவ்விடத்துல எனி கலர் பெல் பேப்பர் சேர்க்கலும் அப்படி இன்னும் இல்லாட்டி ஸ்ரீலங்காலிக்கும் கறிக்கொச்சிக்கா அதை சேர்த்தானு நல்லா இருக்கிற. நார்மலி பேனில் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நிறையாவே மெரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் சிக்கனை தான் நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அது ஹாஃப் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு 2 to 3 minutes நான் வேறையாவே கட் பண்ணி வச்சுக்கிற பெல் பேப்பர் தான் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். போன்லெஸ் சிக்கன் எனக்கு குயிக்காகவே வெந்துடும். மலாய் சிக்கன் செய்கிறதுக்கு நான் பேனில் ஆயில் சேர்த்திக்கிறேன். இவ்விடத்துல நான் 2 tablespoon ஆயில் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுண்டா அதை விட கூடுதலான ஆயில் சேர்க்கலும். ஆயில் கூடுதலாக சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் நான் வேறையாவே ஒரு அனியன் கட் பண்ணி அதை தான் சேர்க்குறேன். அனியனை நல்லாவே சின்னதாக தான் நான் கட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அனியன் நல்லா வதங்குறதுக்கு. அனியன் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு பிறகு நான் வேறையாவே மெரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் சிக்கனை தான் சேர்க்குறேன்.
10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மூடி வச்சேன் சிக்கன் கொஞ்சம் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் திறந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன், ஸோ அதை மிக்ஸ் பண்ணாட்டி அது கீழே ஒட்டும், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். கொரியண்டர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கறி பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கியூமின் பவுடர் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி லெவல் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம் இன்னும் பெப்பர் பவுடர் சேர்க்கலும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கர் ஆஃப் பண்ணி மூடி வைக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் வெந்து அணிக்கிறேன், ஸோ கறி ரெடி. உங்களுக்கு வேண்டாம் இதுக்கு மேலே கொரியண்டர் அப்படியெல்லாம் சேர்க்கலும். என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் நான் குயிக்காக செஞ்செடுத்த சிக்கனை. அதுக்கப்புறம் நான் குயிக்காக மூவ் ஆகினேன் ரெப் செய்கிறதுக்கு தான். நான் இன்றைக்கி டோட்டலாக எடுத்துக்கிறேன். அதில் நடுவில் ஃபில்லிங்கில் வேண்டிய வைக்கலும். நான் வந்து இன்றைக்கி லெட்டியோஸ், அனியன் அண்ட் டொமேட்டோ தான் வைக்கிறேன். அதோட வேறையாக செஞ்சு வச்சுக்கிற சிக்கன் ஃபில்லிங் இருக்கிறதானே நான் தான் வைக்கிறேன். வச்சுட்டு வேண்டிய சோஸ் சேர்க்கலும். நான் இன்றைக்கி சும்மா கார்லிக் சோஸ் தான் சேர்க்குறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல், நான் செடர் சீஸ் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணா மொசரெல்லா சேர்க்கலும். உங்களுக்கு வேணா பேக் பண்ணலும். நான் வேண்டிய பேனில் வச்சு தான் ஹீட் பண்ணி எடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்லையும் இதை வந்து ரெட் பண்ணி எடுக்கலும். நான் வந்து இந்த ஷேப்பில் தான் ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன், தின்றதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கிங் வேலை வந்து நான் பெரிய கறி அப்படியெல்லாம் எடுக்கலை. நான் வந்து நல்லாவே சிம்பிளாக தான் சூஸ் பண்ணினேன். அதான் சிம்பிளாக தான் செஞ்சு வச்சுட்டு 11:30 கிட்டால வீட்லேருந்து லீவ் பண்ணினேன். ஏர்லியாக லீவ் பண்ணினா ஏர்லியாக வரையிலும் வீட்டுக்கு. ஏன்டா 4 o'clock கிட்டால மகரீப் லேட்டாக போக்கோலே நல்லாவே கோல்ட் ஆகிற. லைப்ரரிக்கு போகணும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங்கும் வைக்கிறேன். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். சென்ட்ரல் கேம்பிரிட்ஜுக்கு போகிறேன் அப்படின்னா எப்போவுமே வந்து பஸ் தான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அங்கே வந்து பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாயிக்கிறேன். பஸ்ஸில் போனால் ரிலாக்ஸாக போய்த்து ரிலாக்ஸாக வரையிலும். லைப்ரரி வந்து சென்ட்ரல் கேம்பிரிட்ஜில் தான் நிற்கிறேன். எங்கள் வீட்லேருந்து போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னா மோர் தென் வந்து 1 hour தேவைப்படுற. அதே மாதிரி நாங்கள் காரில் போகிறேன் அப்படின்னா 20 minutesல வந்து கேம்பிரிட்ஜ் டவுனை ரீச் பண்ணலும். கேம்பிரிட்ஜ் சென்ட்ரல் லைப்ரரி இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால் ஒன்றுக்குள்ளுக்கு தான் நிற்கிறேன். இப்போ இங்கே கிறிஸ்மஸ் நல்லாவே கிட்ட வாகியாச்சு. ஸோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன், பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. புக்கை வந்து நாங்கள் எங்களோட கார்டு ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்து இதில் இப்படி போட்டாலே அது அப்படியே போய்த்து சேர்ந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே எங்களோட கார்டில் வந்துடும் வந்து நாங்கள் புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு.
கிட்ட ஒரு கெஃபே ஒண்டிக்கிறேன். நான் பெருசாக வந்து ரெஸ்டாரண்ட் ஃபேன் இல்லை, ஆனால் நான் கெஃபே ஃபேன். ஸோ எப்போ வந்து சென்ட்ரல் லைப்ரரி போனாலும் டைமிங் தான் வந்து கிட்ட இருக்கிற கெஃபேக்கும் பேத்துட்டு தான் வரேன். வெளியில் பார்த்தா விளங்கும் நல்லாவே டாக் ஆகிக்கிறேன். இப்போ தான் 4:30, ஆனால் குயிக்காகவே வந்து நல்லாவே டாக் ஆகிடும். ஏன்னா 4 o'clock மஹரிப், 5 o'clock இஷா, அப்படி தான் இப்போ இங்கே வந்து ப்ரேயர் டைம்ஸ் பேத்து கொண்டிருக்கிறேன். வீட்டில் செஞ்சு வச்சு மலாய் சிக்கன் இருக்கிறேன். நான் வந்து பராட்டா தான் வாங்கி எடுத்துகிட்டு போக பார்க்குறேன், ஃப்ரோசன் பராட்டா. அதை சூடு பண்ணி அடிக்கலும். இந்த வீடியோ இவ்வளோ தான், ஒரு ஷார்ட் vlog தான் நான் கொண்டு வந்தேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.